பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள ஒரு அருமையான ஒரு உறவு. நீ கூப்பிடுவாய், மறு உத்தரவு தருவார். இந்த ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய வேதனைகளை, நம்முடைய அங்கலாய்ப்புகளை, நம்முடைய நிலைமைகளை ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே சொல்லி புலம்புகிறோம், அழுகிறோம். அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கிறாரா நமக்கு தெரியாது. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாம் ஜெபிக்கும் பொழுதே அவர் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவராய், நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஆண்டவர் சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். நாம் கூப்பிட்ட உடனே அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன்னை விட்டு அகற்றி. நாம் சில காரியங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். நிபச்சொல், அறிந்ததையும் அறியாததையும் அடுத்தவர்களை குறித்து அவமானமாய் பேசுகிற வார்த்தைகள், தனி மனித தாக்குதல். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் தனி மனித தாக்குதல் அரசியலிலும் சமுதாயத்திலும் நிரம்பி வழிகிறது. முன் எப்போதும் இல்லாத அளவு இன்றைக்கு எடுத்தவுடனே ஒரு தனி மனித தாக்குதல், கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்வார். நிபச்சொல், விரல் நீட்டி குற்றம் சாட்டுதல், அடுத்தவனை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே, நீ யாராயிருந்தாலும், நீ பெரிய ஊழியக்காரனாய் பரிசுத்தவானாய் இருந்தாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. விரல் நீட்டி மற்றவனை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு நீ உன்னை யோசித்துப்பார். யாக்கோபு ரொம்ப அழகாக எழுதுவார். நாம் எல்லாருமே அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். இயேசுநாதர் எளிமையாய் சொன்னார் மலை பிரசங்கத்திலே, உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை நீ உணராமல் அயலான் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறதென்ன? அடுத்தவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு நாம் யார்? மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நம்மில் ஒருவருக்கும் அருகதை இல்லை. ஏனென்றால் நாமும் பல விஷயங்களிலே தவறுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களை குறித்து நிபச்சொல்லையும் விரல் நீட்டுதலையும் நம்மை விட்டு முதலாவது அகற்ற வேண்டும். நுகத்தடி, சுமக்க முடியாத அளவுக்கு
மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுது. இதைத்தான் அன்றைக்கு பரிசேயர்கள் செய்தார்கள். தங்கள் விரலால் கூட அதை தொடமாட்டார்கள். ஆனால் மற்றவர்கள் சுமக்க முடியாத அளவுக்கு சட்டதிட்டங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் இந்த மூன்றையுமே நம்ம விட்டு அகற்ற சொல்லுகிறார். அடுத்தவர்களை குறித்த நம்முடைய கண்ணோட்டத்திற்கு முன்பு நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இந்த ஆவிக்குரிய வாழ்வை குறித்து தன்னுடைய நிருபங்களிலே அவர் எழுதுகிறார். குறிப்பாக தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு ஒரு இளம் ஊழியக்காரர். பவுலுக்கு அடுத்து தீமோத்தேயு ஊழியத்துக்கு வர வேண்டும். ஆகவே தீமோத்தேயுவை வளர்க்கிற பொறுப்பு பவுலடியாரிடத்தில் இருக்கிறது. மிக நேர்த்தியாய் ஆவிக்குரிய காரியங்களை பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுவுக்கு தெளிவாய் அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ மற்ற புரணி பேசுவது, நிபச்சொல், விரல் நீட்டுவது எல்லாம் நீ செய்யாதே. கட்டுக்கதைகளுக்கு நீ விலகு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ விலகியிரு. நீ ஆண்டவருடைய சமூகத்திலே கூப்பிடும் பொழுது அவர் உடனே மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 66வது சங்கீதத்தில், என் இருதயத்திற்குள்ளே அக்கிரம சிந்தனை இருந்தால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். அவர் சுத்த கண்ணர். அசுத்தமான இருதயத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் கைகளை விரித்து ஆண்டவருடைய சமூகத்திலே மணிக்கணக்காய் கதறினாலும் அவர் அந்த ஜெபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவே மாட்டார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். எனக்கு ஒரு கோல் இருக்கு. ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் நான் தொடர்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசையாய் நீங்கள் அவரை பின்தொடர்ந்து செல்லுகிற அந்த காரியத்திலே மிக கவனமாய் நீங்கள் செல்லுங்கள். வலது பக்கம் நடக்கிறவைகள், இடது பக்கம் நடக்கிறவைகள், அதை குறித்தெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களை ஆண்டவர் எதற்கு பிடித்திருக்கிறார் அதை நீங்கள் பிடித்து கொள்ளும்படிக்கு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். அப்படி ஆண்டவரை நாம் நித்திய ஜீவ கிரீடத்தை நமக்கு இலக்காக வைத்துக்கொண்டு அவரை நோக்கி நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பல ஊழியங்களை நிறைவேற்றுவார். பல ஆச்சரியங்கள் நடக்கும். பல ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவார்கள். பல திருச்சபைகளை கட்டுவோம். அதில் எதிலுமே மனது வைக்காமல் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருங்கள். என் சகோதரரே, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று என்னை குறித்து எண்ணாமல் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே வருகிற தடைகள், ஒன்று அக்கிரம சிந்தனை, இரண்டாவது நம்முடைய ஊழியத்தின் வெற்றிகள், மூன்றாவது விரல் நீட்டி மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற காரியம், விமர்சனம் என்கிற பெயரிலே, குறைகளை நான் சுட்டி காட்டுகிறேன் என்கிற பெயரிலே
முழு நேர பிரசங்கமே அதே மாறிவிட்டது. ஆண்டவர் உங்களை எதற்கு அழைத்தார்? சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மதுரையிலே ஒரு முறை அவர் நற்செய்தி பெருவிழா நடத்தி கொண்டிருக்கிறார். 4 நாளும் அந்த பெருவிழாவிலே நான் பிரசங்கத்தை கேட்பதற்காக அங்கே நான் போய் தங்கி இருந்தேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அப்பொழுது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு மனிதர் ஒரு நல்ல ஊழியத்தோடு இணைந்திருந்தார். கொஞ்ச நாள் கடந்த பின்பு அந்த ஊழியத்திற்கும் அவருக்கும் இடையிலே சில கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள். சரி வேண்டாம், மனக்கசப்போடு கருத்து வேறுபாடோடு எதற்கு இந்த ஐக்கியத்தில் நான் இருக்க வேண்டும் என்று அவர் தனியாய் வந்து வேறு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவருக்கு அந்த ஊழிய அழைப்பெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் ஏதோ அந்த ஊழியங்களை அப்படி செய்து கொண்டு வந்தார். அவருக்கு பிரசங்கிக்க வார்த்தைகள் இல்லை. மெதுவாய் தான் இருந்து வந்த அந்த ஊழியர்களை குறித்து குறை சொல்ல ஆரம்பித்தார். தவறுகளை சுட்டி காண்பிக்கிறேன் என்ற பெயரிலே பிரசங்கத்திலே அந்த ஊழியர்களை குறித்து நான் கூட இருந்தேன் என்று இந்த குறைகளை சொல்ல ஆரம்பித்தார். அநேகர் கைத்தட்டினார்கள், வரவேற்றார்கள், ஃபாலோயர்ஸ் பெருகினார்கள். பார்த்தார், இது நல்ல ஊழியமாக இருக்கே என்று சொல்லிவிட்டு முழு நேரமும் அடுத்த ஊழியர்களை திட்டுவதே தன்னுடைய பிரசங்க மேடை என்று நினைத்து கொண்டார். மக்கள் அவருடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது வசனங்களை கற்றுத்தருவார் என்று பார்த்தால் முழுக்க 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 தவறான ஊழியர்கள், சத்தியத்துக்கு புறம்பாய் செயல்படுகிற ஊழியங்கள், அதைத்தான் பேசிக்கொண்டே. சத்தியத்துக்கு புறம்பாய் செயல்படுகிற ஊழியங்கள் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. பவுல் வாழ்ந்த காலத்திலேயே பல ஊழியர்கள் தவறு செய்தார்கள். அதை பவுல் கண்டித்தார். ஆனால் சபைகளுக்கு எழுதுகிற கடிதத்தில் தான் கண்டித்தார். பப்ளிக்கில் அன்றைக்கு இந்த மாதிரியான மாஸ் மீடியாக்களும் இல்லை. இன்றைக்கு அந்த காரியங்களை வைத்துக்கொண்டு நானும் கண்டிக்கிறேன் என்று சொல்லி பொது இடங்களிலே, பொது தளத்திலே அப்படி பேசுவதையே தன்னுடைய ஊழியமாய் வைத்துக் கொண்டார். பவுல் நிருபங்களை எழுதிக்கொண்டே வருவார். ஆவிக்குரிய வாழ்வின் உச்சிதங்களை எழுதிக்கொண்டே வந்தவர். இடையிடையே ஒரு வார்த்தைகள், நீங்கள் வலிவி போய்விடக்கூடாது என்று அவர்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த ஊழியர்களுடைய பெயரை சொல்லி அழகாய் ஒரு வார்த்தையை சொல்வார். பொழுதன்னைக்கும் அதே காரியத்தை பேச மாட்டார். இன்னைக்கு ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை, ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற நெருங்கிய தொடர்பை நாம் இழந்து போய்விட்டோம். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பேசினார், ஆண்டவரை பார்த்தேன் என்று கட்டு கதைகளைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரோடு சேர்ந்து நான் டின்னர் சாப்பிட்டேன், ஆண்டவர் அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும். இது ஏசுனா அதற்கு என்ன வேலை? நீங்களும் நானும் ஆண்டவரோடு உண்மையான நெருங்கின ஜீவியத்தை நாம் செய்வோமானால் மற்றவர்களை குறித்து நாம் விரல் நீட்டி குற்றம் சாட்டி கொண்டிருக்க மாட்டோம். ஆண்டவர் அன்பே உருவான தெய்வம். அவரை நெருங்க 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 நாமும் அன்புள்ளவர்களாய் மாறிக்கொண்டே வருவோம். அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பே உருவான ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கிறோம் என்பதற்கான வெளியரங்கமான அடையாளமே நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பு தான். நாம் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறோமா?
நீ கூப்பிடுவாய், அவர் உடனடியாய் உனக்கு செவி கொடுப்பார், மறு உத்தரவு கொடுப்பார். இதோ என் மகனே, நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் ஒரு நாளும் அடுத்தவர்களை குறித்து இன்னொருத்தரிடத்தில் புரணி பேசவே மாட்டார். ஆண்டவரிடத்திலே ஒருவன் கேட்டான். ஆண்டவருடைய சீஷரில் ஒருவர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் தனக்கு பின்னால் வருகிறதை பார்த்து, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்று கேட்டான். ஆண்டவர் உடனடியாக, நான் வரும் வரை அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அவர் தெளிவாக சொன்னார். அடுத்தவன் காரியம் என்ன, அவன் என்ன செய்கிறான், அவன் எப்படி வர்றான், அவனுடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் நாமும் பேசும் பொழுது இன்னொரு மனிதனை குறித்து, அவன் நல்ல தேவ மனிதனாக இருந்தால் கூட அவரை பற்றி பேசுவதை ஆண்டவர் விரும்புவதில்லை, அதற்கு அவர் பதில் சொல்வதும் இல்லை. ஆண்டவர் நம்மை போல ஒரு மனிதன் அல்ல, அவர் கடவுள். நமக்கு ஈக்குவலாக அவரை கொண்டு வந்துக்கிட்டு நம்மை போலவே அவரையும் நாம் நினைத்து பேசி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏழை எளிய ஜனங்களோடு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, உன் செவியை சாய்த்து, சிறுமைப்பட்டவர்கள் மேல் நீ பரிதாபம் கொண்டு அவர்களுக்கு நீ உதவி செய்வாயானால், ஆண்டவரிடத்தில் நீ பேசும் பொழுது பக்கத்திலே நின்று ஆண்டவர் உன்னோடு பதில் பேசுவார். ஆண்டவருடைய உள்ளம் அவ்வளவு இரக்க சுபாவம் நிறைந்த உள்ளம். ஒரு ஏழை எளிய ஜனத்திற்கு நீ ஒரு சின்ன உதவியை நீ செய்தால் அவர் உள்ளம் உருகிவிடும். எத்தனையோ யூடியூபர்ஸ் தங்கள் முகத்தை காட்டாமல் அநேகருக்கு உதவி செய்கிறதை இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம். அவர்கள் அப்படி ரோட்டோரத்தில் இருக்கிற தேவை உள்ள ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். தங்கள் பெயர்களை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. இன்னும் ஒரு சில சகோதரர்கள் முகத்தில் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு தங்களை காட்டாமலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மிகவும் 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 பிடித்த காரியம். ஆனால் ஒரு என்ன, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறி அப்படி உதவி செய்தால் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தான தர்மங்களை விதமான வலதுகை செய்வதை இடையகை அறியாமல் உதவி செய்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் உண்டு. தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. மறு உலகத்தில் அவர்களுக்கு ஒன்றும், அதுதான் ஒரு பரிதாபமான நிலைமை. மறு உலகத்திற்குரியவர்களாகிய நீங்களும் நானும் கைமாறு கருதாமல் இப்படி உதவி செய்வதிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அதை விளம்பரப்படுத்துவதிலே பிரியம் கொள்கிறோம், அதிகமாய் விளம்பரம் பண்ணி கொள்ளுகிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்க வேண்டுமானால் அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் மாறி அதன் பிறகு ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களோடு நம்முடைய வாழ்வை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். அவருக்கு ஏற்கனவே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார்.
ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்றால் யார் தெரியுமா? பாவிகளோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள், ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்கள், ஏழை எளிய ஜனங்களோடு தங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுகிறவர்கள். சமீபத்திலே ஒரு தேவ மனிதர் சத்தமே இல்லாமல் வெளி உலகத்துக்கு அவரை யாருக்கும் தெரியாது பல உதவிகளை பாலைவன பகுதியிலே இருக்கிற மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவரை நான் சந்தித்த பொழுது அவர் என்னை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார், பிரதர், இந்த நீங்கள் போட்டிருக்கிற இந்த கோட், இந்த விலை உயர்ந்த ஆடைகள், வஸ்திரங்கள், இதெல்லாம் முதல்ல எடுத்துருங்க பிரதர். நீங்கள் தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக இதை அணிந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள், நான் அதை தவறு சொல்ல, அது தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறீங்க, அதில் நான் தவறு சொல்லலை. ஆனால் நான் சொல்லுகிற பாலைவன பகுதி மக்களோடு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டுமானால் நான் என் சொந்த செலவிலே உங்களை அழைத்து செல்லுகிறேன். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் மாற வேண்டும். அந்த மனிதர்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது பார்க்கிற யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது. அவர்களில் ஒருவரை போலவே நாமும் அவர்களோடு வாழ வேண்டும். அங்கே நீங்கள் வாங்க. தகரத்திலும் பழைய துணியும் தான் வீடு. அவங்களுக்கு மின்சாரம் கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது. பாலைவன மணல்களிலே கூட்டம் கூட்டமாய் வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை தெரியாது. அவர்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும். இந்த 25வது வருடம் அவர்கள் நடுவிலே ஊழியம் செய்வதற்கு, அவர்களுக்கு இயேசுவை சொல்லுவதற்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பாலைவனத்து பகுதியில் இருக்கிற எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத அந்த மக்களுக்கு உதவி செய்ய, அந்த மக்களுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அங்கே இந்த உடையோடெல்லாம் நாங்கள் செல்ல போவதில்லை. வெளி உலகத்துக்கு தெரியும் அளவுக்கு எந்த விளம்பரமும் செய்யக்கூடாது என்று அந்த தேவ மனிதர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் வாருங்கள், நாம் போய் அவர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்று சொன்னார். இந்த வருஷத்தில் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும்படி அந்த ராஜஸ்தான் பாலைவன மக்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்ய நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மனதும் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டுமானால் தேவை உள்ள ஏழை எளிய ஜனங்கள் பக்கமாய் நீங்கள் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட உங்கள் உள்ளத்திலே பேசுவாரானால் இந்த ராஜஸ்தான் பாலைவன பகுதி மக்களோடு நாம் செய்ய போகிற ஊழியங்களில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தேவரீருடைய பரிசுத்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் அப்பா. வல்லமையான பிரசங்கங்கள் அல்ல ஆண்டவரே, எளிமையான உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம் அப்பா. எத்தனையோ முறை நாங்கள் எங்கள் தேவைகளுக்காய் அழுது அழுது ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு எந்த பதிலும் கிடைப்பதில்லை. உம்மோடு நெருங்கிய ஜீவியத்தை செய்வதற்கு தடையாயிருக்கிற எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. அக்கிரம சிந்தனைகளை எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. அடுத்தவர்களை நியாயம் தீர்க்கிற, அடுத்தவர்களை அவமானகரமாய் பேசுகிற காரியத்திற்கு எங்களை முற்றிலுமாய் விலக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மறு உத்தரவு கொடுக்கிற உம்முடைய மறு உத்தரவை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும். ஏழை எளிய ஜனங்கள், அந்த ஆத்துமாக்கள்
மேல் கரிசனையாய் நாங்கள் எங்கள் உள்ளத்தை திருப்பும்படிக்கு ஏழை எளிய ஜனங்களோடு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அவர்களுக்கு மத்தியில் தான் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். நாங்களும் அந்த மக்கள் நடுவிலே வாழும் பொழுது நீர் எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களோடு பேசுவீரப்பா. தொடர்ந்து ஆசீர்வதியும். குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பாலைவனங்களிலே எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் தேவைகளும் இல்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய ஜனங்களை சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்களிலே எங்களை நீர் அழைத்து செல்ல போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு திறந்த வாசலை தருகிறீரப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பாலைவன மக்களோடு அவர்கள் தங்களையும் இணைத்துக்கொள்ள உதவி செய்தார்கள். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.